அன்பு சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம். பரபரப்பா போயிட்டு இருக்க கார்த்திகை தீபம் சீரியலை நாளைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. அதாவது நம்ம ரேவதியை வெளிநாட்டுக்கு போக விடாம தடுத்து ரேவதி கழுத்துல தாலியை கட்டி நம்ம கார்த்திக் ரேவதியை தன் கூட கூட்டிட்டு போயிட்டாரு. அதாவது இனிமேல் இவதான் என் மனைவி, அதாவது இவளை விட்டு நான் பிரிஞ்சு இருக்க மாட்டேன் அப்படின்னு கூட்டு போயிட்டாரு. அந்த சாமுண்டீஸ்வரியும் சந்திராவும் அப்படியே அதிர்ச்சியாகி போய் நிக்கிறாங்க. ஏர்போர்ட்ல ஒரு தரமான சம்பவம் நடந்தது. அதை மிஸ் பண்ணிடாதீங்க. அதை தான் ஒரு சின்ன புறமோ பார்க்க போறோம். அதுக்கு முன்னால உங்கள் சீரியல் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திக் கண்டுபிடிச்சிட்டாரு. அதாவது அந்த டிக்கெட் புக் பண்ற இடத்துக்கு போய் நம்ம கார்த்திக் நம்ம ரேவதி அனுப்பி வச்ச டிக்கெட்டை கொண்டு காமிச்சாரு. காமிச்ச உடனே அவன் உண்மை எல்லாத்தையும் சொல்லிட்டான். அதாவது சந்திராண்டு ஒரு மேடம் வந்துதான், அதாவது அவங்க போறதுக்கு மட்டும் டிக்கெட் போடுங்க, ரிட்டர்ன் வர்றதுக்கு போலி டிக்கெட் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க ரிட்டர்ன் வர்றதுக்கு இல்ல, அவங்க அங்கேயே செட்டில் பண்ற மாதிரி அவங்க பேசினாங்க அப்படின்னு சொன்னோடனே நம்ம கார்த்திக் அப்போ ரேவதியை இன்னியும் பிரிக்கிறதுக்கு அந்த சந்திரா போட்ட பிளான் தான் அது, இதை விடக்கூடாது அப்படின்னு வேகமா ஏர்போர்ட்டுக்கு போனாரு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நீங்க எதுக்கு அப்படின்னு சாமுண்டீஸ்வரி கேட்டாங்க. அதாவது என்கிட்ட இருந்து ரேவதியை பிரிக்க பாக்குறீங்களா, அது நடக்காது, எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ரேவதியை என்னமாமா சொல்றீங்க அப்படின்னு சொன்னோன்னே, ஆமா நம்ம ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டிங்கிறது உனக்கு பழைய ஞாபகங்கள் நான் தான் உன் புருஷன் உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு, அதான் நம்ம ரெண்டு பேரையும் பிரிக்க போறாங்க அப்படின்ட்டு நம்ம கார்த்திக் சொன்ன உடனே நம்ம ரேவதி அப்படியே அதிர்ச்சி ஆனாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இனிமேல் ஒரு நிமிஷம் கூட உன்னை விட்டு நான் பிரியமாட்டேன் ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அந்த தாலிய ரேவதிக்காண்டி வச்சிருந்த தாலிய கழுத்துல கட்டி கூட்டிட்டு போறாரு நம்ம கார்த்திகி. ஒரு தரமான சம்பவத்தை நாளைக்கு மிஸ் பண்ணிடுறாங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுவாங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.